ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ 2024 கடைசி மாதமான 2024 டிசம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டுடைய கடைசி மாதமான இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதம். காரணம் என்னன்னா, இந்த மாதம் கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்பு என்று சொல்லலாம். கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்புனா நவக்கிரகங்கள் வைத்து தான் சொல்லப்படுது. நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய மெயின் கிரகம் தற்போது இருமுறை பயிற்சி ஆக போகிறாங்க. இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமாங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் தான் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. இவருடைய இந்த பயிற்சியினால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகத்துக்கு காரணியாக இருக்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் நமக்கு சுகமான வாழ்க்கையை தருவதில் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுகம் கிடைக்கும். நமக்கு இப்போ திருமண யோகலாம் இருக்குதுன்னா அதுக்கு சுக்கிரனும் ஒரு காரணமாக இருக்கிறாரு. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கும் சுக்கிரன் நமக்கு நல்ல முறையில் இருக்கணும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியை சாதாரணமாக மட்டும் நம்ம நினைக்க முடியாது. ஆண்டு முடியறதுக்குள்ள இந்த இறுதி மாதத்தில் இறுதியாக சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆகிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செல்வம், ஆடம்பரம், திருமணம், சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலும் கும்ப ராசிலும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கிடைக்க போகுது. அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நவக்கிரகங்கள்லேயே இவர் மட்டும்தான் செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளி தரக்கூடியவர். இவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சுபம் என்று வார்த்தைக்கே அர்த்தத்தை கொடுப்பாரு. இப்போ ஏற்பட்ட சுக்கிர பகவான் டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக தான் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நிறைய பல வாய்ப்புகள், மங்கள நிகழ்வுகள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க போகிறாரு. அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பாருங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிர்ஷ்ட பலன் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. அதை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சுக்கிரனை நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சுக்கிர பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்லப்படும் போது இது நீங்கள் செய்து பயன்பெறலாம். அதனால் சுக்கிர பயிற்சியில் நீங்கள் பரிகாரம் செய்யறதுக்காக சுக்கிரனத்தை பற்றி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க. கிரகங்கள்லேயே மிகவும் பிரகாசமானதாக நட்சத்திர அந்தஸ்து பெற்றமாக இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது சுக்கிரனை சொல்லலாம். சுக்கிர பகவானுக்கு உகந்தது கண்டிப்பாக சில இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கிறது சுக்கிர பயிற்சியில் நமக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க சுக்கிரனை பற்றி தாள்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். சுக்கிரனுடைய நிறம் வெண்மை, சுக்கிரனுடைய குணம் சாத்விகோ, சுக்கிரனுடைய மலர் வெண்தாமரை, சுக்கிரனுடைய ரத்தனம் வைரம், சுக்கிரனுடைய சாமித்து அத்தி, சுக்கிரனுடைய தேவதை இந்திராணி, சுக்கிரனுடைய பிரத்யோதி தேவதை இந்திரன், சுக்கிரனுடைய திசை கிழக்கு, சுக்கிரனுடைய ஆசான வடிவம் ஐங்கோணம், சுக்கிரனுடைய வாகனம் கருடன், சுக்கிரனுடைய தானியம் வெள்ளம் மொச்சை, சுக்கிரனுடைய உலோகம் வெள்ளி, சுக்கிரனுடைய பிணி சீதளம், சுக்கிரனுடைய சிவை இனிப்பு, சுக்கிரனுடைய ராகு பரம்பு, சுக்கிரனுடைய நட்பு புதன் சனி ராகு கேது, பகை சூரியன் சந்திரன், சமம் செவ்வாய் குரு. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம் துலாம், சுக்கிரனுடைய மூல திரிகோணம் துலாம், சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனோ, நீச்ச வீடு கன்னி, நட்சத்திரம் பரணி பூரம் பூருடம், சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம்,
பார்வை வந்து 7 இடம். சுக்கிரனுடைய பாலினம் பெண்ணு. சுக்கிரனுடைய கோசார காலம் 1 மாதம். உயரம் வந்து நடுத்தரம். சுக்கிரனுடைய உபக்கிரகம் இந்திரதனுசு. சுக்கிரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர். இதுதாங்க சுக்கிரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சுக்கிறது சுக்கிர தோஷத்தில் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி தாள்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கேற்ப பரிகாரம் செய்யலாம். அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இந்த மாதம் முழுக்க பணவரவு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்து இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாக மாறும். அதே வேளையில் ராசியை செவ்வாய் வந்து பார்க்கறதுனால மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்கள் கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். அதனால் உங்கள் கருத்துக்களை மற்றவங்க கிட்ட கூறும்போது அதை பார்த்து நிதானமாக பொறுமையாக கூறுங்க. முடிஞ்சளவு உங்கள் கருத்துக்களை மற்றவங்க கிட்ட கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த சுக்கிர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே வந்து அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபங்களானது கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அத்தனை பேருமே கவனமாக இருக்கிறது நன்மை தரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் உங்களுக்கு தான். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியது இருக்குது. வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை முழுசாக ஏற்றுக்குங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாம் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து அகலும். எனவே எல்லாத்திலுமே கவனமாக இருக்கிறது நல்லது. எதையும் பேசுவதும் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோடு அன்போடு பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். அதனால் எதிலும் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அந்த வீண் அலைச்சல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். இல்லைனா வீண் அலைச்சல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தினரிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் வந்து குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி உணவு உண்ணுவதை தயவு செய்து அவாய்ட் பண்ணி நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க பொறுமையை காக்கணும். வீண் அலைச்சல்கள் வேலைபளு இருக்கும். அந்த வீண் அலைச்சல் வேலைபளு இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்குங்க. மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மனம் மகிழக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கிறத அதெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க ஏற்றுக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. அப்போ தான் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். வீண் அலைச்சலை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. அப்போனா பாடங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க. விளையாட்டுகள்லாம் எதுலேயும் கலந்து கொள்ள வேண்டாம். இது வந்து மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதுவும் அவருக்கு உகந்த பூன்னு ஒன்று நான் ஃபஸ்ட்டு சொன்னல, அந்த பூவை சாத்தி வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி டிசம்பர் மாதத்தில் வெள்ளி வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு 30, 31 சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சிக்கு வந்து 10, 11 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த சுக்கிர பயிற்சியில் முழுமையாக உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.